இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான 7 காரியங்கள் அப்படின்ற தலைப்புல இந்த நாள்ல மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோலை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா துதி. அது தேவன் தங்குகிற ஆலயமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் துதிக்கும்படியாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி நம்மை அவரை துதிக்கும்படியான ஜனமாக நம்மை உருவாக்கின தேவனா இருக்கிறாரு. சங்கீதம் 22:3 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எங்கே வாசமாயிருக்கிறார்? துதிகளுக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறாரு. அன்பானவர்களே, நாம் துதிக்கும் போது தேவன் நம்மோடு தங்குவதற்கான ஒரு அழைப்பிதழை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர்கள். நம்ம அவரை துதிக்கும் போது அவர் நம்மிடத்துல வந்து அந்த நேரத்துல மட்டும் நம்ம சந்திக்கிறவர் அல்ல, நம்மோடு வசிக்கிறவராய் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறாரு. நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வீட்டுல தேவ பிரசன்னம் நிறைவா இருக்கணும், எல்லா காரியங்களும் நன்மையா மாறணும் அப்படின்னா துதி என்கிற ஆயுதத்தை நீங்க உங்க கையில எடுங்க. அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியம். அவர் நம்மில் வாசம் பண்ணுகிறதற்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு திறவுகோலாய் காணப்படுகிறது. ஒரு இருட்டான ஒரு அறை இருக்கிறது அப்படின்னா அந்த அறைக்குள்ள சூரிய வெளிச்சம் வரணும் அப்படின்னா சூரியனை நம்ம பிடிச்சு உள்ள கொண்டு விட போறது இல்ல. நம்ம அந்த ஜன்னலை திறந்துறோம். ஒருவேளை நம்ம ஸ்கிரீன் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கிரீனை விலக்கி அந்த ஜன்னலை திறந்தோம் அப்படின்னா சூரிய ஒளி தானாக அந்த அறைக்குள்ள வந்து அதை பிரகாசிக்க தொடங்குகிறது. அதே போலதான் துதி என்கிற காரியத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய இருதயத்தின் ஜன்னல்களை ஆண்டவருக்காக திறந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைனால நம்ம முறுமுறுக்கும் போது, நம்ம புலம்பும் போது அந்த இருதயத்தின் கதவை நம்மளே அடைத்து விடுகிறோம். அப்போ துதியானது அந்த இருதயத்தின் கதவை திறக்கிறதாய் காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு தங்குகிறதாய் காணப்படுகிறது. உடைய பிரச்சனைக்கு மத்தியில ஆண்டவரை நீங்க துதிக்கும் போது, அவர் அவங்களுடைய விசுவாச கதவுகளை நீங்க திறக்கும் போது, அவர் உங்களோட வந்து வசிக்கிறவராக, உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். இந்த துதி அப்படின்னோடனே ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ள பவுலும் சீலாவும் நடு ராத்திரில சிறைச்சாலையில துதித்ததான காரியத்தை நம்ம சொல்லலாம். ஒருவேளை இந்த சிறையில அவங்க இருக்காங்க, இருட்டான ஒரு சூழ்நிலை, அவருடைய கைகளும் கால்களும் தொழுமரத்துல கட்டப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுக்கிறதற்கான காரியங்கள் தான் நிறைய இருக்கு. மனுஷ ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க முறுமுறுக்கிறதான காரியங்கள் தான் அங்க நேரிடணும். ஆனா இந்த பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துதிக்கும் போது ஆண்டவரே அங்க இறங்கி வந்து அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. அவருடைய கைகளிலும் கால்களிலும் கட்டியிருந்ததான அந்த கட்டுகள் எல்லாம் களைஞ்சு போனது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் சிறையை போல நமக்கு காணப்படுகிறதா? அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியல, நான் வைத்து கொண்டிருக்கிறாங்க, இந்த கட்டப்பட்ட நான் அனுபவத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதை உடைக்கணும், இதை திறக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் துதி. அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அந்த துதியின் ஆயுதத்தை நம்ம கையில எடுத்தோம் அப்படின்னா எல்லா கட்டுகளும் நம்மை விட்டு அகன்று போகும். இந்த பவுலும் சீலாவும் அவங்க சிறைச்சாலையில அவங்க துதித்து பாடும்போது அந்த சிறைச்சாலை ஒரு அரண்மனையை போல மாற்றப்பட்டது. அவங்க சிறையின் அனுபவத்துல அவங்க இருக்கல, அந்த கட்டுகள் எல்லாம் கலந்து போனது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நடுராத்திரி போன்ற சூழ்நிலைகள், கடக்க முடியாத, எனக்குன்னு ஒரு பகல் வருமா தெரியல, எப்பொழுதுமே இருட்டான சூழ்நிலைக்குள்ளதான் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிற உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு, துதி என்கிற ஆயுதத்தை கையில எடுங்க. நீங்க துதிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளின் அஸ்திபாரத்தை அசைத்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு.
துதி பலி ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது. எபிரேயர் 13:15 இப்படி சொல்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் அதில் மிகவும் பிரியம் உள்ளவராய் காணப்படுகிறாரு. நம்ம பார்த்தோம், நம்முடைய வார்த்தையில நம்ம பரிசுத்தம் காணப்படணும். அப்ப நம்முடைய வார்த்தையில பரிசுத்தம் காணப்பட்டு நாம் அவரை துதிக்கிறவர்களாக, அவரை ஆராதிக்கிறவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்மிடத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான கட்டுகளான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள், வியாதி, வறுமை, நிந்தை, அவமானம், கடன் பிரச்சனை, என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அதை மாற்ற ஆண்டவரால முடியும். அது துதியின் ஆயுதத்தை நம்ம தரிக்கும் போது அந்த ஆசீர்வாத கதவுகளை அது திறந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. குறைவான நம்மிடத்துல நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லாமே நிறைவாய் நடக்கும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் நிறைவா இருக்கிறாரு. நாம் அவரை துதித்து நம்முடைய இருதயமாகிய ஆலயத்துக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்மை ஆண்டவர் மாற்றி போடுவார். நிறைவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும். அந்த யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவன் கஷ்டமான சூழ்நிலையில கூட அவன் என்ன செய்யறான், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றான். நம்ம சொல்றோமா? நம்முடைய நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆண்டவரை துதித்து பாடலாம். ஏன்னா சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஒருவேளை நம்முடைய பாடுகளில நம்ம எப்படி துதிக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த துதி ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான காரியம். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்து எறிகிறதாய் காணப்படுகிறது. துதியினால நாம் எல்லா காரியங்களையும் நம்முடைய எதிர்மறையான, நம்முடைய கடினமான கட்டுகளான, சிறையான, நமக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு துதி காணப்படுகிறது. ஒரு பெர்க்மான்ஸ் கூட ஒரு பாட்டுல சொல்லுவாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அப்போ நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா துதி என்கிற ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கிறவர்களாக காணப்படும். பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க எந்த சூழ்நிலைகளை இருக்கீங்க? ஒருவேளை சிறைப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது, என்னுடைய குடும்பம் காணப்படுகிறது, இந்த காரியத்துல எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை, நான் அநேக நாள் ஜெபித்து விட்டேன், சோர்த்து போயிருக்கீங்களா? துதி என்கிற ஆயுதத்தை உங்க கையில எடுங்க. அநேக பாடல்கள் வசனத்தின் மூலமாக ஏற்றப்பட்ட பாடல்கள் காணப்படுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் காணப்படுகிறது. நீங்க அந்த பாடல்களை பாடும்போது உங்களுடைய கவலைகளும் மாறும், உங்களுடைய கட்டுகளும் அகற்றப்படும், உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை ஏற்படும். ஆண்டவர் உங்களோடு எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். இன்றைக்கு நம்முடைய பேச்சை மாற்ற வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஒருவேளை முறுமுறுத்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய சூழ்நிலையை எண்ணி முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். அந்த பேச்சை மாற்றக்கூடிய காலம் இந்த நேரமாய் காணப்படுகிறது. ஒரு விசை நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கேட்கலாம், ஆண்டவரே, நான் துதியின் ஆயுதத்தை கையில எடுக்கிறவளாய் மாற்றுங்க, என்னுடைய பேச்சை மாற்றக்கூடிய கிருபையை தாங்க, என்னுடைய காரியங்களை நான் துதிக்கிறவளாக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல துதியை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. துதியானது எங்களுடைய சிறை கதவுகளை திறக்கிற கதவு ஆண்டவரே, ஜன்னலை திறக்கிற கதவாய் காணப்படுகிறது நாங்கள் பார்த்தோம். நீர் எங்களில வசிக்கிறதற்கு அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் கதவை திறக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல தியானித்தோம். அநேக நேரங்களுடைய எங்கள் வாயில ஆண்டவரே முறுமுறுப்பான காரியங்கள், புலம்பி கொண்டிருக்கிற காரியங்கள், எங்கள் சூழ்நிலைகளை எண்ணி நாங்கள் புலம்பி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு பதிலாக துதியின் ஆடையை எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படியாகவும், அந்த துதியின் ஆடையின் மூலமாக நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு வாசம் பண்ணும்போது நீர் எங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் இம்மைக்காக மாத்திரம் உடைய சமூகத்துல நாங்கள் துதித்து ஆண்டவரே ஜெயத்தை பெறாதபடிக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமான மற்ற பகுதிகளை மற்ற நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.